உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிடுகிறதா அல்லது தனித்து விடப்படுகிறதா என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களா, நாடாளுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் 2019 ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைத்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டமைத்த அந்த கூட்டணி அரசியல் அரங்கிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது என்பதையும் நாடு மறந்திருக்க முடியாது. அதே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி தான் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியினை பெற்று கோட்டை கொத்தளத்துக்கு வந்தது. இன்றைக்கு 4 ஆண்டுகளை கடந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இதே கூட்டணி மூலமாகவே சந்தித்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய ஹாட்ரிக் வெற்றியை தமிழ்நாட்டில் பதிவு செய்ததையும் இந்த நாடு கண்கூடாகவே கண்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த கூட்டணி தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையில் இயங்குகிற இந்த கூட்டணி தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலேயும் தொடரும். எங்களுடைய கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது, எந்த விதமான சலசலப்புக்கும் இடம் கிடையாது என்கிற ரீதியிலே தான் நாடாளுகிற முதலமைச்சர் கூட்டணியின் தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது பதிவு செய்து கொண்டிருந்ததையும் நம்மாலே பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு சூழல் அப்படி இருக்கிறதா? சட்டமன்ற தேர்தலை நாடு சந்திப்பதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 9 மாதங்களே எஞ்சியிருக்கிறது. 9 மாதங்களே எஞ்சியிருக்கிற சூழலில் நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போல அவருடைய தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறதா, சலசலப்பு இல்லாமல் இருக்கிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு அரசியல் களத்திலே எழும்பி இருக்கிறதுன்னா அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது யாருன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியில அங்கம் வகித்திருக்கிற கட்சிகளாகத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை பொறுத்தமட்டில் அந்த கூட்டணியுடைய மிகப்பெரிய அங்கமாக இருக்கிற கட்சி எதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியாலே முடிவுகளை எடுக்க முடியாது என்கிற இடமிருந்தாலும் கூட தேசிய தலைமைதான் காங்கிரஸ் பேரியக்கம் குறித்த முடிவுகளை எடுக்க முடியும் என்கிற நிலை இருந்தாலும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற சில பிரிவுகள் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பல்வேறு குடைச்சல்கள் பல்வேறு விதங்களில் எழுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக காமராஜர் குறித்த விவாதம், பெருந்தலைவர் காமராஜர் குறித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த பேச்சு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து நாம் பார்க்கிற போது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில இன்னொரு பெரிய கட்சியாக நாம் பார்ப்பது எதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் பல்வேறு காலகட்டங்களில் கூட்டணிக்கு குந்தகம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்கிற
அந்த எண்ணத்தோடு முனைப்போடு அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு காலகட்டங்களிலே விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே சலசலப்புகள் ஏற்படுவதையும் நம்மாலே கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாஜி துணை பொதுச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள்தான் அரசியல் களத்திலே முதலாக ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார். என்ன அணுகுண்டுன்னா, ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு வேண்டும் என்கிற ரீதியில ஒரு அணுகுண்டை கொளுத்தி போட்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அந்த அணுகுண்டு தான் இன்றைக்கு பல்வேறு காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அவ்வப்போது வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. மரியாதைக்குரியவர்களே, வேங்கை வயல் பிரச்சனையிலே இருந்து துவங்கி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாலே தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்திலேயும் தங்களுடைய கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி ஆங்காங்கே ஏற்றப்படுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அனுமதிகளை மறுக்கிறது. ஆக கட்சி கொடிகளை கூட ஏற்ற முடியவில்லையே என்கிற அந்த ஒரு சலனம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே சிதம்பரத்திலே நடந்த அந்த அரசு விழாவிலே நாடாளுகிற முதலமைச்சர் அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். அவர் பேசுகிற போது பச்சையாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 4 வாக்குகள் கிடைக்கிறதுன்னா அதில் ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு என்பதை தயவு கூர்ந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தொனியிலே பேசுகிறார். அப்படின்னா 100% வாக்குகளிலே 25% வாக்குகள் விசிகாவுடைய வாக்குகள் என்பதை இன்றைக்கு விசிகாவுடைய தலைவராக இருக்கிற தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களை மேடையிலே உட்கார வைத்துக் கொண்டு பகிரங்கமாக பேசுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 4/1 இடத்தை கேட்டு பெற இருக்கிறதா என்கிற கேள்வியும் இன்றைக்கு அரசியல் களத்திலே எழும்பி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தமட்டில் பல்வேறு சோர்சஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் 40 சட்டமன்ற தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கேட்டு பெற வேண்டும் என்கிற நிலையில இன்றைக்கு அரசியல் களத்திலே பயணித்துக் கொண்டிருப்பதை நம்மாலே கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆக இதையெல்லாம் தெரிந்தவராகத்தான் நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக விடுதலை சிறுத்தைகளுடைய நிலை இவ்வாறு இருக்கிற போது இன்னொரு கூட்டணி கட்சியாக இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் அதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் அடக்கி வாசித்தாலும் கூட அவருடைய மகனாக இருக்கிற துரை வைகோ அடக்கி வாசிப்பதற்கு இன்னைக்கு தயாராக இல்லை. துரை வைகோ அவர்களை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மறுமலர்ச்சி திமுக எந்த விதத்திலேயும் அடிபடிந்து போகிற கட்சி அல்ல என்பதை அவ்வப்போது அரசியல் களத்திலே நிரூபித்த வண்ணம் இருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வைகோ அவர்களுடைய மகனாக இருக்கிற துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்து போட்டியிடுகிறார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை மறுமலர்ச்சி திமுகவுக்கு திமுக கூட்டணி ஒதுக்கி தருகிறது. மறுமலர்ச்சி திமுக துரை வைகோவை வேட்பாளராக அறிவிக்கிறது. துரை வைகோ அவர்களிடத்திலே கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று கேட்கிற போது துரை வைகோ மிக தெளிவாக ஆவேசமாக அவர் சொன்ன பதில் என்னன்னா, செத்தாலும் செத்து போவேனே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்தில் நான் எந்த காரணத்தை கொண்டும் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னதோடு அதில் உறுதியாக இருந்த அரசியல் நிலையை துரை வைகோ மூலமாக தமிழ்நாடு கண்டது. அவர் சுயேட்சை சின்னமான தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றதையும் தமிழ்நாடு கண்டது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக
துரை வைகோ அவர்களை பொறுத்தப்பட்ட எந்த விதத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சமரசம் செய்து கொண்டு ஒரு அரசியல் நகர்வுகளை நடத்துவதற்கு அவர் தயாராகவில்லை. இன்னைக்கு செய்திகள் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுன்னா, துரை வைகோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது போல இன்றைக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு துரை வைகோ அவர்களுக்கு அமைச்சர் பதவியை தருவதற்கு, மத்திய அமைச்சரவையிலே அவரை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆலோசனை செய்வதை போலவும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்கொண்டதாகவும் ஒரு செய்தி இன்றைக்கு உலா வருகிறது. ஆக துரை வைகோவை பொறுத்தமற்ற பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் நகர்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு காலமும் அரசியலும் இன்றைக்கு களத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக மறுமலர்ச்சி திமுகவுடைய இதுபோன்ற நகர்வுகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் அறிந்திருக்கிற காரணத்தினாலேதான் சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறதுனா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட மதிமுகவினுடைய முக்கிய பிரமுகரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்சியிலே சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ மதிமுகவுக்கு சொல்லி இருக்கிற செய்தி என்னன்னா, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பகைத்துக் கொண்டால் மறுமலர்ச்சி திமுகவை திமுக சின்னாபின்னப்படுத்திவிடும் என்கிற செய்தியைத்தான் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளையாட்டாகத்தான் அரசியல் களத்தில் இன்றைக்கு மல்லை சத்யாவுடைய விவகாரத்தையும் இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆக மல்லை சத்யாவை பொறுத்தப்பட்ட அவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையோடு பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்களோடு இன்னைக்கு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருப்பதையும் அதன் மூலமாக அரசியல் அரங்கிற பல்வேறு சர்ச்சைகள் சத்யாவை சுத்தி வலம் வந்து கொண்டிருப்பதையும் இன்றைக்கு நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக இந்த காரியங்களை எல்லாம் பின்னாலே இருந்து இயக்குகிறவராக தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படின்னா, இன்னொரு கட்சியாக திமுக கூட்டணியிலே அங்கம் வகித்திருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டில் மார்க்சிஸ்டுகள் போராட்ட குணம் படைத்தவர்கள் என்பதை நாடறியும். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில அங்கம் வகித்தாலும் கூட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வப்போது கேட்கிறது. என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க 500 சொச்சம் வாக்குறுதிகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் தந்தீங்க. அப்படி தந்த அந்த வாக்குறுதிகளிலே தொழிலாளர் தோழர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் இருக்கிறது, அரசாங்க ஊழியர்கள் சம்பந்தமான வாக்குறுதி இருக்கிறது, போக்குவரத்து தொழிலாளிகள் சம்பந்தமான வாக்குறுதிகள் இருக்கிறது, அரசு பணியாளர்கள் என்று சொல்லுகிற அந்த ஆசிரியர்கள் சம்பந்தமான வாக்குறுதிகள் இருக்கிறது, பல்வேறு தொழிலாளர்கள் சம்பந்தமான வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. இதையெல்லாம் இன்றைக்கு மார்க்சிஸ்டுகள் அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையை நோக்கி கேட்கிற வண்ணத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன், அந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடைய அணுகுமுறையை பச்சையாக கொச்சைப்படுத்தி அந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசினார். அவர் பேசிய உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி அவரை கட்சி பொறுப்பில் இருந்து மாற்றி விடுகிறது. அவரை மாற்றிவிட்டு மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்களை அந்த இடத்திலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்கள். சரி, மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் ஆவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒத்துழைக்கிறாரா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனுசரித்து போகிறாரா என்று கேட்டால் கிடையாது. அவரும் போராட்ட குணம் படைத்தவராகவே பார்க்க முடிகிறது. அவரும் என்ன பண்ணுறாருன்னா, சாம்சங் விவகாரமாகட்டும் பல்வேறு விவகாரங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிரான போக்கிலேயே இன்றைக்கு மரியாதைக்குரிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருக்கிற தோழர் சண்முகம் அவர்கள் கடைபிடிப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக சொல்லுகிறது என்னன்னா,
கடந்த முறை 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளே எங்களை அடக்கி போட்டீர்கள். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் அவ்வாறு இருக்காது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டில் எங்களுக்கு இரட்டை இலக்கிலே இடங்கள் தேவைப்படுகிறது என்கிற செய்தியை சொல்கிறார்கள். பொதுவாக மார்க்சிஸ்டை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது அவர்களுடைய அரசியல் களமாக பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஈடு இணையாக அரசியல் செய்த வரலாறு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உண்டு. காங்கிரசுக்கு எதிராக அவர்கள் அரசியல் செஞ்சாங்கன்னா களமாக அவர்கள் பயன்படுத்தியது கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு காலத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, திருவட்டார் சட்டமன்ற தொகுதி என்று 3 சட்டமன்ற தொகுதிகளில் 3 எம்எல்ஏக்கள் மூலமாக வலம் வந்த கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு அந்த கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடையாளம் இருக்கிறதா என்று கேட்டா கிடையாது. 2021 கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் கூட தரப்படவில்லை. ஆனால் அந்த நிலை 2026 நீடிக்க முடியாது என்கிற நிலைப்பாடை இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் எடுத்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குடைச்சல் கொடுக்காமல் அந்த கூட்டணியிலே தொடருமா என்று கேட்டா அதற்கும் சாத்தியதை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆக இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுக அப்படி இருக்கிறது, விசிக அப்படி இருக்கிறது, மார்க்சிஸ்ட் இப்படி இருக்கிறதுன்னா இன்னைக்கு புதிதாக வெடித்திருக்கிற ஒரு சர்ச்சை என்னன்னா திருச்சி சிவா அவர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெடித்திருக்கிறது. திருச்சி சிவா அவர் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, ராஜ்யசபா உறுப்பினர் மட்டுமல்ல, அவர் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கிறவர். அந்த திருச்சி சிவா ஒரு இடத்திலே பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா பெருந்தலைவர் காமராஜரை குறித்து பச்சையாக கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அவர் காமராஜரை குறித்து என்ன சொல்றாருன்னா காமராஜர் அவர்கள் தன்னுடைய கடைசி காலங்களில் ஏசி இல்லாமல் தூங்குவதற்கு அவதிப்பட்டார்னு பேசுறார். காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பல்வேறு பயணியர் விடுதிகளிலே தங்கிக் கொண்டிருந்தார். ஆக நாடு முழுவதும் இருக்கிற பயணியர் விடுதிகளிலே நான் எந்த விடுதியிலே தங்குவேன், எப்போது தங்குவேன் என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே அத்தனை பயணியர் விடுதிகளிலேயும் குளிர்சாதன பெட்டி வசதியை செய்து தாருங்கள் என்று அன்றைக்கு நாடாண்ட முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி இடத்தில் இவர் காமராஜர் கேட்டுக்கொண்டதை போலவும் அவர் கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் குளிர்சாதன பெட்டி வசதிகளை பெருந்தலைவர் காமராஜருக்கு செய்து கொடுத்ததை போலவும் ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை இன்னைக்கு யார் முன்னெடுத்து வைக்கிறார்னா மரியாதைக்குரிய திருச்சி சிவா முன்னெடுத்து வைக்கிறார். ஆக அவர்கள் என்ன முயற்சி செய்கிறார்னா காமராஜருடைய எளிமையின் அடையாளம் காமராஜர் என்கிற அந்த இமேஜை உடைக்க முடியுமா என்கிற முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஒரு காலத்திலே காமராஜர் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்ன கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். காமராஜர் வாடகைக்கு இருந்த அந்த வாடகை வீட்டை படம் பிடித்து போட்டு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற இந்த மாளிகையை பாருங்கள் என்று சொல்லி முரசொலியிலே படத்தையும் கட்டுரையையும் போட்டு பெருந்தலைவர் காமராஜரை அசிங்கப்படுத்திய கட்சிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. பல்வேறு காலகட்டங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜருக்கு எதிராக அரசியல் சதிகளை நடத்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு காமராஜர் அவர்கள் பேசுகிறாராம். என்ன பேசுகிறாராம்னா நீங்க தான் தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும் என்று சொல்லி காமராஜர் தன்னுடைய கடைசி காலத்தில் பேசியதை போன்ற செய்தியை இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நான் திருச்சி சிவா அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காமராஜர் அவர்களை வீழ்த்திவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. கோட்டை கொத்தளத்துக்கு கருணாநிதி வருகிறார். கருணாநிதி நாடாளுகிற முதலமைச்சராக அந்த நாற்காலியை அமர்ந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் காமராஜர் இடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா நீங்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு அரசியல் களத்திலே காய்களை நகர்த்துவீர்களா என்று கேட்டபோது காமராஜர் சொன்னார். என்ன சொன்னார்னா கருணாநிதி அந்த நாற்காலியிலே அமர்ந்ததற்கு பிறகுமா எனக்கு அந்த நாற்காலி மீது ஆசை வரும், அந்த நாற்காலியிலே உட்கார வேண்டும் என்று இதற்கு மேலும் நான் ஆசைப்படுவேனா என்று கேட்டு கருணாநிதி மீது தனக்கு இருந்த மரியாதையையும் கோபத்தையும் அடையாளப்படுத்திக் கொண்டவர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர்
காமராஜர் என்பதை திருச்சி சிவா போன்றவர்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக இன்னைக்கு காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய பேச்சை, காமராஜரை கொச்சைப்படுத்துகிற பேச்சை திருச்சி சிவா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சிவா பேசியிருக்கிறார். திமுக வேடிக்கை பார்க்கிறது. சரி, திமுக வேடிக்கை பார்க்கிறதுன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செல்வ பிறந்தகை சோத்திலே உப்பை போட்டு சாப்பிடுகிறாரா இல்லையா? காமராஜர் அவர்களுடைய அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் என்று சொல்லித்தாரே காங்கிரஸ்காரர் இன்னைக்கு வர தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காமராஜரை திராவிட முன்னேற்ற கழகம் கொச்சைப்படுத்துகிறது, இழிவுபடுத்துகிறது, அசிங்கப்படுத்துகிறது. கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு தலைமையாக காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசுகிறார். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் பேசுகிறார். என்ன, அவங்க எல்லாம் சோத்திர உப்பை போட்டு சாப்பிடுகிறவர்களாக இன்றைக்கு அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காமராஜரை குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் அசிங்கமாக பேசுகிறது. இன்னைக்கு காங்கிரஸில் சில மானமுள்ள தலைவர்கள் அது குறித்து கண்டனங்களை வெளியிட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலிலே தான் அருமைக்குரியவர்களே, மரியாதைக்குரிய செல்வ பிறந்தகை அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜால்ரா போடுகிறவராக, டெல்லி தலைமைக்கு நிகரான தலைமை, கோபாலபுரத்து தலைமை, அறிவாலயத்து தலைமை என்கிற கணக்கிலே அவர் அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் கூட யோசிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைமையை அணுகி இருப்பதாக அரசியல் செய்திகள் இன்றைக்கு சொன்ன வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சினிமா தயாரிப்பாளர் என்ன பண்ணியிருக்காராம்னா, டெல்லியிலே காங்கிரஸ் தலைமை அணுகி இருக்கிறாராம். யாருக்காக அணுகி இருக்கிறாராம்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தரப்பில் அவருக்காக அணுகி இருக்கிறாராம். தாவேக்காவுடன் கூட்டணிக்காக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதாம். காங்கிரஸ் தலைமை கூட அதை யோசிக்க துவங்கி இருக்கிறதாம். யோசிக்கிற காங்கிரசின் தலைமை ஒரு சமஜையை கொடுத்திருக்கிறதாம். அது என்ன சொல்லி இருக்கிறதாம்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு வரட்டும், அவருடைய சுற்றுப்பயணத்தில் வருகிற ஆதரவை பார்த்து அதற்கு பிறகு தீர்மானித்துக் கொள்வோம் என்பது போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஒரு கிரீன் சிக்னலை இன்றைக்கு தாவேக்காவுக்கு கொடுத்திருப்பதை போல செய்திகள் வாசிக்கப்படுகிறது. ஆக இதையெல்லாம் இன்னைக்கு உணர்ந்தவராகவே நாடாளுகிற முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தமட்டில் இன்னைக்கு அவர் தன்னுடைய கட்சியை உசுப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய கட்சி மூலமாக நாடு முழுவதும் பல்வேறு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் இன்னைக்கு தன்னுடைய கட்சிக்கார கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். பூத் கமிட்டிகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் இருக்கிற திமுக தோழர்களுக்கு அவர் கட்டளைகளை பிறப்பிக்கிறார். என்னன்னா, 2 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்த்தாக வேண்டும் என்கிற இலக்கோடு இன்றைக்கு நாடு முழுவதும் திமுக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. என்ன முடிவுன்னா, கூட்டணியில அங்க வகிக்கிற கட்சிகள், அது காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் குடைச்சல் கொடுக்கிற போது, அதிக தொகுதிகளை கேட்டு வரிசை கட்டி நிற்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சலாம் போடுவதற்கு தயாராக இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை தயாராக இல்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நாடாளுகிற முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் இன்னைக்கு ஒரு யோசனைக்கு வந்திருக்கிறார், ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். என்ன முடிவுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியிலே அங்க வகிக்கிற கட்சிகள் மிரட்டினால், அப்படி மிரட்டப்படுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய முடிவினை எடுப்பதற்கு தயாராகிறது. என்ன முடிவுன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இதுவரை திமுக எடுத்திருக்காத முடிவு. 2016ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் எடுத்த முடிவு. என்ன முடிவுன்னா, எந்த கூட்டணியும் வேண்டாம், தன்னந்தனியாக அரசியல் களத்தை சந்திப்போம் என்கிற முடிவை எடுப்பதற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நாடாளுகிற முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்துவிட்டதை போல இன்றைக்கு செய்திகள் பேசப்படுகிறது. ஆக கூட்டணிகள் குடைச்சல் தந்தால்
தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய திட்டங்களை நம்புகிறது. நாட்டு மக்களுக்கு தான் செய்திருக்கிற அந்த சர்வீஸ்களை திராவிட முன்னேற்ற கழகம் நம்புகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 500 சொச்சம் வாக்குறுதிகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தமட்டில் 80% அதிகமான வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்றே இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மகளிருக்கு தரப்படுகிற அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையாகட்டும், மகளிர் விடியல் பயணம் என்று சொல்லி அவர் தந்திருக்கிற பேருந்து பயணங்கள் ஆகட்டும், இன்னும் அவர் தந்திருக்கிற மருத்துவ திட்டங்கள், அந்த மக்கள் முதல்வர் மருந்தக திட்டங்கள், இப்படி அந்த பல்வேறு திட்டங்களை அவர் கருத்திலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்கள் தன்னை ஆதரிப்பார்கள், தன்னுடைய திட்டங்களை ஆதரிப்பார்கள். தனித்து போட்டியிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வந்து அமர்த்துவார்கள் என்கிற நம்பிக்கை இன்னைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களிடத்தில் வெகுவாக இருப்பதை முதலமைச்சரை அறிந்தவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடுவதற்கும் தயார் என்கிற நிலைப்பாட்டில் இன்றைக்கு அரசியல் தாய்களை நகர்த்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக 2026 தேர்தல் களம் வெகுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் அரசியல் களத்தில் நடந்தேறுவதை நம்மாலே பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. இன்னும் தேர்தலுக்கு 9 மாதங்கள் எஞ்சி இருக்கிற நிலையிலே 9 மாதங்களில் அரசியல் களத்தில் என்னென்ன நடக்க போகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி முடிவுகள் மாறப்போகிறதா? இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி முடிவுகள் மாறப்போகிறதா? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த கூட்டணியில நீடிக்க போகிறதா, அல்லது பாஜக கூட்டணியை விட்டு அதிமுகவும் வெளியேறி ஒரு புதிய கூட்டணியை கட்டமைக்க போகிறதா என்பது போன்ற கேள்விகளுக்கு அரசியல் களத்தில் வெகு சீக்கிரத்தில் நமக்கு பதில் கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையோடு இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க 2026 ஆற்றல் மிகுந்த முதலமைச்சர், நாடாள போகிற முதலமைச்சர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.